இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீரியஸ் ரெசனன்ஸ். ஃபஸ்ட்டு ரெசனன்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ரெசனன்ஸ் occurs when the inductive reactance and capacitive reactance are of equal magnitude, causing electrical energy to oscillate between the magnetic field of inductor and electric field of capacitor. இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸோ எப்போ ஈக்குவல் ஆகுதோ அப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்டருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் கெப்பாசிட்டருக்கும் நடுவில் எனர்ஜி வந்து ஆசிலேட் ஆகும். அதுதான் வந்து அப்போ தான் வந்து ரெசனன்ஸ் வந்து அக்கர் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து இண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும் சார்ஜ் ஆச்சுன்னா, கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணும். The circuit under resonance is purely resistive. Resonance can determine the operation of communication circuits by causing unwanted, sustained and transient oscillations that may cause noise, signal distortion and damage to circuit elements. கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸில் இதோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த பாயிண்ட்டு. அடுத்தது, ரெசனன்ஸ் cannot take place when only one type of energy storing element is present. அதாவது இப்போ எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்டில் வந்து இப்போ 2 இருக்குது நம்ம பார்த்துருக்கோம், இண்டக்டர், கெப்பாசிட்டர். இதில் ஏதோ ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அந்த இடத்துல ரெசனன்ஸ் அக்கர் ஆகாது. ஏன்னா 2 எனர்ஜி ஸ்டோரிங் எலிமெண்ட்டுக்கு நடுவில் தான் இது அக்கர் ஆகும். ஸோ there must exist 2 independent energy storing elements capable of interchanging energy between them. It is a fundamental concept based on which radio and TV receivers are designed in such a way that they should be able to select the desired station frequency. Communication circuits எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரெசனன்ஸ்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். There are 2 types of resonance. ஒன்று சீரீஸ் ரெசனன்ஸ், இன்னொன்று parallel resonance. நம்ம இன்றைக்கி சீரீஸ் ரெசனன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். Series resonance occurs in series RLC circuit. It is called series resonance. அதாவது ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது வந்து சீரீஸில் கனெக்டாக இருக்கணும் வித் வோல்டேஜ் சோர்ஸ். அதுதான் சீரீஸ் RLC சர்க்யூட். அதில் அக்கர் ஆகிற ரெசனன்ஸ் தான் சீரீஸ் ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா, the circuit is said to be in resonance if the current is in phase with applied voltage. இதுதான் காமன். ரெசனன்ஸ்னால் என்னென்னா கரண்ட்டும் வோல்டேஜும் இன்ஃபேஸில் இருக்கணும். அது எப்போ அக்கர் ஆகும்? when XL equal to XC, அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது அது நடக்கும். அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரெசனன்ஸ் அக்கர் ஆகிற ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சி தான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதை வந்து நம்ம F(R)ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெசனன்ஸ் அப்போது XL equal to XCன்னு சொல்லிட்டோம். XLங்கிறது என்னது? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். அது எப்படி எழுதலான்னா 2π × FR × L இண்டக்டன்ஸ் எல்லுங்கிறது ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1/2π × FR × கெப்பாசிட்டன்ஸ் C. அப்போது இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா FR = 1/2π × √L × C. இதுதான் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது இம்பிடன்ஸ் அண்ட் ஃபேஸ் ஆங்கிள். இம்பிடன்ஸ் வந்து Z = √R² + XL - XC ² Rங்கிறது ரெசிஸ்டன்ஸ், XLங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XCங்கிறது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அடுத்தது ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸ் ஆங்கிள் டினோட் பண்ணுறதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. இதில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் லெஸ் தென் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபஸ்ட்டு. அடுத்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் செகண்டு. தேர்டு வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இப்போ இந்த 3ஐயும் வந்து நம்ம தனித்தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் கண்டிஷன் XL லெஸ் தென் XC. இப்போ வந்து இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குது? ஃப்ரீக்வன்சி இஸ் லெஸ் தென் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த கண்டிஷனில் வந்து இப்படி இருக்கும். இந்த கண்டிஷனில் கரண்ட் லீட்ஸ் சோர்ஸ் வோல்டேஜ். கிராஃப் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் எதுனால அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை விட அதிகமாக இருக்குது. அதுதான் இந்த கண்டிஷன். இப்போ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 0 ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது அந்த சர்க்யூட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா XC அண்ட் Z வந்து இன்ஃபினிட்லி லார்ஜாக இருக்கும். XL வந்து 0வாக இருக்கும். எதனால் அப்படின்னா 0 ஃப்ரீக்வன்சியில் கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்யூட்டாகவும் இண்டக்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட்டாகவும் ஆக்ட் ஆகும். அப்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக ஆக கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இம்பிடன்ஸ் இசட்டும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கண்டிஷன் வந்து XC தான் கிரேட்டர் தென் XLன்னு கொடுத்துருக்கோம். எதனாலனா ஏன்னா ஸ்டார்டிங்கில் XC வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வரும். அப்பயுமே வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை விட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்.
பிலோ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில். இப்போது எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸ்சி இது எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. அதுதான் பாருங்கள், when frequency approaches resonant value, phase angle decreases and reaches 0 degree at resonance. ஏன் ரெசனன்ஸில் வந்து 0 டிகிரி அப்படிங்கிறோன்னா, ஏன்னா கரண்ட்டும் வோல்டேஜும் இன் ஃபேஸில் இருந்தால் தான் ரெசனன்ஸ் அக்கர் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து ஃபேஸ் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 0. அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி Z ஈக்குவல் டு R அண்ட் XL ஈக்குவல் டு XC. இதனால் Z ஈக்குவல் டு R அப்படின்னா XL ஈக்குவல் டு XCங்கிறது நம்ம இம்பிடன்ஸ் ஈக்குவேஷன் முன்னாடி பார்த்துருவோம் இல்லையா. Z ஈக்குவல் டு √R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். அதில் இந்த XL ஈக்குவல் டு XCயை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு Z ஈக்குவல் டு R அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கண்டிஷன் XL கிரேட்டர் தென் XC. அதாவது இதே பார்க்குறவும் ஃப்ரீக்வன்சி அபவ் த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியாக இருக்கும்போது, அதாவது இந்த டைமில் வந்து கரண்ட் வில் லேக்ஸ் பிஹைண்ட் தி சோர்ஸ் வோல்டேஜ். இதனால தான் இதில் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாகவும் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் கம்மியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இன்னும் ஃப்ரீக்வன்சி இதுக்கு மேலேயும் இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த ஃபேஸ் ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக அப்ரோச் பண்ணும். ஸோ இப்போ XL கிரேட்டர் தென் XCயாக இருக்கும்போது இம்பிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் 3 கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. அடுத்தது கரண்ட் பேராமீட்டர் எப்படி வந்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 0 ஃப்ரீக்வன்சியில் கெப்பாசிட்டர் ஓப்பன் சர்க்யூட் ஆகி கரண்ட்டை பிளாக் பண்ணிடும். ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆக டோட்டல் ரியாக்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து இம்பிடன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். இம்பிடன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் என்ன ஆகும், அதுலேருந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது கரண்ட் வந்து அதிகமாக ஃப்ளோ ஆகும். இது வந்து பிலோ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில். அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் என்ன இருக்கும், கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவல். ஸோ இப்போ இம்பிடன்ஸ் வந்து மினிமமாக தான் இருக்கும். அப்போ மினிமமாக இருக்கும்போது என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ வந்து ஹையாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில். அடுத்து ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியை தாண்டி இருந்தது ஃப்ரீக்வன்சி அப்படின்னா டோட்டல் ரியாக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இம்பிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். இம்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் பேராமீட்டர். The drop across the resistance reaches its maximum when F equal to FR. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அச்சீவ் பண்ணும்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் ட்ராப் இருக்கும். மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் எப்போ அக்கர் ஆகும் அப்படின்னா அட் F equal to FC. அடுத்து மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எப்போ இருக்கும் அப்படின்னா அட் F equal to FL. இப்போது மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எப்போ அச்சீவ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது, அதை பார்க்கலாம். வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எப்படி எழுதலாம், VL ஈக்குவல் டு I கரண்ட் இன்டூ ரியாக்டன்ஸ் XL. நம்மளுக்கு ஐங்கிறது தெரியும், V பை இம்பிடன்ஸ் Z. அப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம், XLலையும் ஐயும். VL ஈக்குவல் டு XLங்கிறது ஒமேகா இன்டூ எல், ஒமேகா இன்டூ எல் இன்டூ V டிவைடட் பை இம்பிடன்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், √R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். XLங்கிறது தான் ஒமேகா இன்டூ எல், XCங்கிறது 1/ஒமேகா இன்டூ C. அப்போது இது வந்து வோல்டேஜ். இப்போது நம்மளுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்ராஸ் ஒரு சம் ஃப்ரீக்வன்சியில் கிடைக்கணும் அட் சம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த வோல்டேஜை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சியில் டெரிவேஷன் எடுக்கணும். எடுத்து அதை ஈக்குவல் டு 0 அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி கிடச்சிடும். அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் வோல்டேஜ் நம்மளுக்கு ஹையாக இருக்குது அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ அந்த மேலே இருக்கிற VL டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரீக்வன்சி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 0ல் பண்ணோம்னா FL ஈக்குவல் டு 1/2π இன்டூ √LC இன்டூ √1 டிவைடட் பை 1 மைனஸ் R² C டிவைடட் பை 2 இன்டூ L. அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நம்மளுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து ஹையாக இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக வந்து டெரிவேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதே வந்து இல்லை நம்ம வந்து ஏதாவது செமஸ்டர் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு டெரிவேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் கேளுங்க, நாங்கள் வந்து அதுக்கு டெரிவேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் VC ஈக்குவல் டு I இன்டூ XC. XCங்கிறது என்னதுன்னா 1/ஒமேகா இன்டூ C. ஐங்கிறது V பை Z. அப்போது
Vc equal to V divided by root of R square plus omega L minus omega C the whole square into 1 by omega into C. அதே மாதிரி with respect to frequency இந்த derivation எடுக்கிறோம். dVc divided by d omega equal to 0 பண்ணோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் வோல்டேஜ் எந்த ஃப்ரீக்வன்சின்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ fc equal to 1 divided by 2 pi into root of 1 divided by LC minus R square divided by 2 into L. இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நம்மளுக்கு கெப்பாசிட்டிவ் வோல்டேஜ் வந்து ஹையாக இருக்கும். நெக்ஸ்ட் பேராமீட்டர் பேண்ட்வித். பேண்ட்வித் அப்படின்னு என்னென்னா இட்ஸ் அ ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஃபார் விச் the current or output voltage is equal to 70.7% of its value at resonant frequency. அதாவது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்டோ அவுட்புட் வோல்டேஜோ ஹையாக இருக்கும். அதில் 70.7% அவுட்புட் கிடச்சிது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சியில் அந்த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் தான் வந்து பேண்ட்வித்துன்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து லோயர் அண்ட் அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரெண்டு இருக்குது. இதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா frequency at which current is 0.70 times the current at resonant value. அப்போ பேண்ட்வித் நம்ம எப்படி எழுதுகிறோம்? F2 minus F1 அப்படி எழுதுகிறோம். அதுக்கு ஈக்குவலண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்னென்னா R divided by 2 into pi L. இப்போ லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சின்னு பார்த்தோம் இல்லையா? லோயர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறது இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா F1, அப்பர் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிங்கிறது F2. இப்போ F1ங்கிறது with respect to resonant frequency எழுதுறோம் அப்படின்னா F1 equal to Fr minus R divided by 4 pi L lower cut off frequency. Upper cut off frequency F2 equal to Fr plus R divided by 4 into pi L. இதுக்கு நமக்கு டெரிவேஷன் இருக்குது. டெரிவேஷன் நெசசிட்டி வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்தது upper and lower cutoff frequencies are also called as half power frequencies. எதனால half power frequencies-னா these frequencies power from the source is half of the power delivered at the resonant frequency. resonant frequencies-ல எவ்வளோ பவர் டெலிவர் ஆகுதோ அதை விட இந்த ஃப்ரீக்வன்சிஸில் பாதி தான் பவர் வந்து டெலிவர் பண்ணும். அதனால தான் இதை வந்து half power frequencies-னு சொல்கிறோம். அடுத்தது குவாலிட்டி ஃபேக்டர், அதை Qன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். The ratio of reactance of coil to its resistance. reactance of coilங்கிறது என்னது? coil வந்து இண்டக்டர். ஸோ அப்போ இண்டக்டரோட reactance XL divided by அதோட resistance R. Q equal to XL divided by R. XLங்கிறது நம்மளுக்கு 2 pi into FR into L அப்படிங்கிறது தெரியும்னா ஒமேகா L. ஒமேகாங்கிறது 2 pi F. அடுத்தது இதை வந்து பேண்ட்வித்தோட ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா F2 minus F1 divided by resonant frequency Fr equal to 1 divided by Q. அதாவது bandwidth divided by resonant frequency equal to 1 divided by Q. It is also called as figure of merit. It is the indication of quality of a coil. இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு காயிலோட குவாலிட்டியை வந்து நம்ம சொல்ல போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.